2 நாளாகமம் அதிகாரம் 6 வசனம் 4. தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். இதுவரைக்கும் ஏசப்பா எனக்கு எதுவுமே செய்யலை அப்படின்னு யாராலையுமே சொல்ல முடியாது. அவர் நமக்கு செய்தது ரொம்ப அதிகம். நம்ம நினச்சது வேணா நடக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் அநேகரிடத்துல இல்லாத அநேக காரியங்கள், அநேக விஷயங்கள் நம்மளிடத்துல இருக்கு. அநேகர் விரும்புகிற வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எனக்கு 2 கைகளும் கால்களும் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு யோசிக்கிற அதே உலகத்துல தான் 2 கைகளோட கால்களோட எந்த குறையும் இல்லாமல் ஏசப்பா நம்மளை இந்த உலகத்தில் பிறக்க வைத்தார். கண்ணை மூடிட்டு எவ்வளோ தூரம் நம்மளால் நடக்க முடியும். ஆனால் கண்ணு தெரியாதவங்க எத்தனை வருஷமாக நடந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களுக்கு இருக்கிற அந்த இருதயம் ஏசப்பாவை அவங்கள சந்தோஷமாக ஆராதிக்கிறாங்க. அந்த ஒரு நன்றி கூட நமக்கு இல்லாமல் இருக்குதுல்ல. ஃபஸ்ட்டு இதை நம்ம உணரணும். ஏசப்பா எனக்கு எதுவுமே செய்யலை, என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கலை அப்படின்னு ஒரு நாளும் நம்ம நினைக்காம, ஏசப்பா எனக்கு செய்தது ரொம்ப அதிகம், என் வாழ்க்கையில் ஏசப்பா தந்தது ரொம்ப அதிகம், நான் ஒழுங்காக இல்லாததுனால தான் என் வாழ்க்கை இப்படி இருக்குது, என்ன சரி பண்ணுங்கப்பா, என் பேச்சை, என் நடத்தைய, நீங்கள் விரும்புகிற ஒரு வாழ்க்கை நான் வாழணும். இதை மட்டும்தான் நம்ம எப்போவுமே யோசிச்சுட்டே இருக்கணும். ஆமாங்க, நமக்கு சொன்ன அநேக வாக்குத்தத்தங்கள் நம்ம வாழ்க்கையில் நிறைவேறினது, இன்னமும் நிறைவேறும். இந்த இடத்துல எனக்கு அவர் வாக்கு பண்ணினார், அந்த வார்த்தையை நிறைவேற்றினார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவங்களுக்கு செஞ்சாங்கன்னா உங்களுக்கும் செய்வாங்கல்ல. ஏசப்பா தம்முடைய வாக்கினால் அநேக ஆசீர்வாதங்களை, நன்மைகளை உங்களிடத்துல பேசியிருக்கிறாங்க. அதை தம்முடைய கரத்தினால உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரு சிம்பிள் விஷயம் என்ன தெரியுமா? நம்ம கிட்ட இப்போ இருக்குல்ல, ஏசப்பா நமக்கு தந்திருக்காங்கல்ல, அதை வைத்து திருப்தியா சந்தோஷமா ஏசப்பாவுக்கு நன்றி சொல்லிகிட்டே இருக்கணும். ஒரு வீடு கட்டணும் இல்லை ஒரு வீடு வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் ரொம்ப வருஷம் பிரயாசப்பட்டுட்டு இருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் வீட்டில் இல்லாமல் இல்லை, ஏதோ ஒரு ரோட்ல எல்லாம் ஏசப்பா உங்களை தங்க வைக்கல. வாடகை வீடாக இருந்தாலும் ஒரு வீட்டில் ஏசப்பா நம்மளை தங்க வச்சிருக்கிறாங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும்? அதை நம்ம சொந்த வீடு மாதிரி பார்த்துக்கணும், நீட்டாக வச்சுருக்கணும். வீடெல்லாம் எனக்கு இல்லை, ஒரு ரூமில் தான் பல வருஷமாக நான் இருந்துகிட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த ரூமை நீட்டாக, அந்த ரூமில் நீங்கள் இருக்கும்போது, இந்த ரூமை எனக்கு தந்தீங்களே ஏசப்பா அப்படிங்கிற ஒரு இருதயத்தோடு நம்ம இருக்கும்போது, நம்ம அறியாத, நமக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். ஆமாங்க, அவர் உங்களுக்கு சொன்னதை கண்டிப்பாக நிறைவேற்றுவார். அவர் உண்மை உள்ளவர் பாருங்க. ஏற்ற நேரத்தில், ஏற்ற காலங்களில் கண்டிப்பாக கர்த்தர் செய்வார். ஆனால் நம்ம இருக்கிறதுல திருப்தியாக இருக்கிறோம் பாருங்க, ஏசப்பா நம்மளை பார்த்து சந்தோஷப்படுவாங்கங்க. ஏசப்பாவை சந்தோஷப்படுத்துகிற பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். இன்னைக்கு வேணால் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கலாம், ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் நம்புகிற அந்த நம்பிக்கை கண்டிப்பாக வீண் போகாது. நம்ம ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். அவருடைய வார்த்தையில் வல்லமை இருக்குது. அவருடைய வார்த்தையினால் உங்களை தேற்றி இருக்கிறார், ஆறுதல் படுத்தி இருக்கிறார். மனுஷங்க தான் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி பேசிட்டு அப்படியே மறந்துடுவாங்க, இல்லை அப்படியே விட்டுருவாங்க. ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அப்படிப்பட்டவரே கிடையாதுங்க. அவர் உண்மையுள்ளவர், வாக்கில் சொல் தவறாதவர். பல வருஷங்களுக்கு முன்பாக இந்த வருஷம் ஏசப்பா என் கூட பேசி இருக்கிறாங்கன்னு வருஷத்தை எழுதி நீங்கள் எழுதின வார்த்தைகள் கண்டிப்பாக நிறைவேறும். ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க, ஏசப்பா எனக்கு இந்த வார்த்தையை சொன்னாங்க, இப்படி நீங்கள் எழுதின வார்த்தைகள், டைரியில் நிறைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்கல்ல, ஏசப்பா எனக்கு சொன்னாங்கன்னு அதை கண்டிப்பாக அவருடைய கரத்தினால் நிறைவேற்றுவார். சீக்கிரத்தில் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தையை கர்த்தர் எனக்கு நிறைவேற்றினார்னு அதில் ஒரு டிக் மார்க் நீங்கள் போட போகிறீங்க. அண்ட் சிலருக்கு சில தரிசனங்களை காமிச்சிருப்பார், சில கனவுகளை காமிச்சிருப்பார்,
வார்த்தையை கனவுல பேசியிருப்பார். இல்லை சில வார்த்தைகள் உங்கள் காதுகளில் கேட்டிருக்கும். சீக்கிரத்தில் அந்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவேற போகுது. உங்கள் கைகள் அதை சுதந்தரிக்க போகுது. விசுவாசத்தோடு இருங்க. நீங்கள் எதிர்பார்க்கிற டைமில் நடக்காட்டியும் அவருடைய டைமில் கண்டிப்பாக நிறைவேறும். இதே வார்த்தையை நீங்கள் இன்னொருத்தவங்களுக்கு சொல்லுவீங்க. எனக்கு ஏசப்பா வாக்கு பண்ணினாங்க, அவருடைய கருத்தினால எனக்கு நிறைவேற்றினாங்க, உன் வாழ்க்கையிலே ஏசப்பா நிறைவேற்றுவாங்க, கவலைப்படாதேன்னு. அநேகருடைய கண்ணீரை நீங்கள் துடைப்பீங்க. அநேகருக்கு ஆறுதலாக நீங்கள் இருப்பீங்க. எப்படி தெரியுமா? உங்கள் வாழ்க்கையில் ஏசப்பா சொன்ன வார்த்தையை அவருடைய கரத்தினால் நிறைவேற்ற போகிறார். அதை நீங்கள் மற்றவர்களுக்கு சாட்சியாக சொல்லுவீங்க. அவங்க அதை கேட்டு ஆறுதல் அடைவாங்க. நீங்கள் ஒரு சாட்சியாக இருப்பீங்க. இவங்களுக்கு ஏசப்பா செய்தாருன்னா எனக்கும் செய்வாருன்னு ஒரு சாட்சியாக நீங்கள் இருக்க போகிறீங்க. இப்போ வேணால் உங்கள் வாழ்க்கை இப்படி இருக்கலாம், ஒரு நாள் உங்கள் வாழ்க்கை மாறதாங்க போகுது. நீங்களும் சொல்லுவீங்க, எனக்கு ஏசப்பா வாக்கினால் சொன்னதை எனக்கு அவருடைய கரத்தினால் நிறைவேற்றினார். ஆமேன். கர்த்தருடைய கரத்தின் வல்லமையை நீங்கள் பார்க்க போறீங்க. விசுவாசத்தோடு இருங்க. இருக்கிறதற்கு நன்றி சொல்லுங்க. இருக்கிறதுல திருப்தியாக இருங்க. நன்றி ஏசப்பா, நீங்கள் செய்ய போறீங்க, அதற்காக நன்றி. காத்திருக்க கிருபை தாங்கன்னு கேளுங்க. கிருபையை தந்து உங்கள் கூடவே இருந்து ஏசப்பா உங்களை நடத்துவார். அவர் நல்ல தகப்பனாய் தாயாய் இருந்து உங்களை தேற்றி ஆறுதல் படுத்தி ஆதரவாய் இருப்பாராக. ஆமென். Have a blessed day. God bless you.